ஓகே, யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். யோபு எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? சங்கீதம் தெரியும்ல, சங்கீதத்துக்கு முந்தைய புஸ்தகம் தான் யோபு. யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவன் நம்முடைய வாழ்வுக்கென்று ஏராளமான காரியத்தை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்விலை செய்து முடிப்பார். இந்த வழியில் தான், இந்த இடத்துல தான், இந்த திசையில் தான் என்று அப்படி கிடையாது. நம்ம ஒருவேளை சிலதை யூகிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை ஒருவேளை கடவுள் இப்படி பண்ணுவாரா, அப்படி பண்ண நம்ம சிலதில் இமேஜினேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா? ஒருவேளை இங்கேருந்து வருமா, ஒருவேளை இவங்க கொடுப்பாங்களா, ஒருவேளை அவங்க கொடுப்பாங்களா, ஒருவேளை இந்த பக்கத்தில் வருமா, அந்த பக்கம். நம்ம நம்முடைய மனதில் சில இடங்களையும் சில ஆட்களையும் சில சூழ்நிலைகளையும் சில காரியத்தெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக தேவன் எப்படியாவது அந்த காரியத்தை நம்முடைய வாழ்வில் செய்து முடிப்பார். நீங்கள் சில விஷயத்தை நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு காரியம் அது அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கும். ஆகவேதான் அதாவது நம்மீது நம்ம கண்களை வைக்காமல், நம்ம சில காரியத்தை யோசிச்சிருப்போம், அது மேலே கண்களை வைக்காமல் தேவன் மீது நம்முடைய கண்களை வைக்க பழகி கொள்ள வேண்டும். அதாவது தேவனுடைய திறமையின் மீதும், தேவனுடைய ஞானத்தின் மீதும், தேவனுடைய உண்மையின் மீதும், தேவனுடைய இரக்கத்தின் மீதும், தேவன் நம் மீது தேவன் நமக்காக செலுத்தினார் அல்லவா கிரயம், அதன் மீதும் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். என்று சொன்னால் எந்த அளவுக்கு நம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கின்றோமோ, கர்த்தர் அதை எப்படி வேணுமானாலும் கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார். இப்படி தான் என்று கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளணும். ஒருவேளை நம்ம ஒரு மூளையில் வச்சுக்கிட்டு நம்முடைய பிரெயினில் ஒரு கடவுள் இப்படி செய்வாரோ அப்படி செய்வாரோ, நம்ம மனதில் சில விஷயத்தை கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம். சில நேரத்தில் தேவன் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவெல்லாம் தேவன் நமக்காக காரியங்களை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எப்படி யோபுக்கு ஒரு அறிவு, பெரிய ஒரு அறிவு இருந்துச்சோ, அதே போல் நமக்கும் இந்த அறிவு வர வேண்டும். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு சில காரியத்தை மட்டும் தான் செய்வார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த விஷயம் சில விஷயத்தில் நம்ம ஒரு திருப்தி அடைஞ்சிடும். இது போதும் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே, இது செஞ்சு முடிச்சிங்களா, அது போதும் ஆண்டவரே. இல்லைங்க, கர்த்தர் நமக்காக ஏராளமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் சகலத்தையும் செய்ய வல்லவர். 1 2 கிடையாது. எல்லா விஷயம் கர்த்தராகிய தேவன் நமக்காக என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரோ, என்னெல்லாம் திட்டம் பண்ணி வச்சுருக்கிறாரோ, என்னெல்லாம் நம்முடைய வாழ்வில் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாரோ, அத்தனை டிசைனை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, சந்தோஷப்படுகிறவங்களோட சந்தோஷப்படுகள்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம சந்தோஷப்படணும். தேவன் நமக்காக ஏராளமான காரியத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரே. தேவன் நமக்கும் செஞ்சுருக்கிறாரு, பல பேருக்கு செஞ்சுருக்கிறார். அது எண்ணெல்லாம் சந்தோஷப்பட வேண்டும். சந்தோஷப்படுகிறவர்களும் சந்தோஷப்படுங்க, அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், அழுகிறவரோடு அழுதுடுறோம். அது ரொம்ப ஈஸி இல்லைங்களா? அழுகிறவர் கூட சில பேர் கஷ்டப்பட்டாங்கன்னா நம்மளும் என்ன பண்ணுறோம், நல்லா கஷ்டத்தை நல்லா செய்து மக்கள் மேலே தடவைலாம் வச்சுட்டு போயிடுவோம். அழுகிறவர்கள் சேர்ந்து அழுதெல்லாம் பல விஷயம் செஞ்சிடுவோம். ஆனால் முக்கியமான விஷயம், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். ஆமேன். புரியுதுங்களா? யாராவது மகிழ்ச்சியாக ரொம்ப சில பேருக்கு அதை பிடிக்கிறது கிடையாது. யாரும் நல்லா வீடு கட்டிட்டா, நல்லா கார் வாங்கிட்டா, நல்ல இடத்தெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா சில பேருக்கு பிடிக்கிறதே கிடையாது. சொல்லுவாங்களே எரியுது அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆகதான் வேதம் சொல்லுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். தேவன் நம்முடைய வாழ்வில் செய்ய இருக்கின்ற காரியங்கள் அவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஏராளமான காரியத்தை தேவன் நமக்காக செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் செய்கிறார். முன்பு செய்தார், இன்றைக்கு செய்கிறார், இனியும் நம்முடைய வாழ்வில் செய்ய வல்லவர். செய்து கொண்டிருக்கிறார், இனியும் நமக்காக ஏராளமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆகவே தேவன் நமக்காக காரியங்களை செய்யும்போது நாம் சந்தோஷப்பட வேண்டும்.
ஆகதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன், ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பார்த்தீங்களா? சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடு, துன்பப்பட்டா ஜெபம் பண்ண. சந்தோஷமாக இருந்தால், அதாவது சந்தோஷமாக சங்கீதம் பாடு, சந்தோஷமாக இருந்தால் மற்ற ஆளை பார்த்துட்டு இருக்காத, சங்கீதம் பாடு. கர்த்தர் உனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கிறாரே, அதை எண்ணி துதி, அதை எண்ணி அவருக்குள்ளாக மகிழு என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்வில் தேவனோடு இணைகின்ற ஒரு இணைப்பு முக்கியம், தேவனோடு வாழ்கின்ற ஒரு வாழ்வு முக்கியம். தேவன் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனோடு இருக்கின்ற ஒரு ஐக்கியம் முக்கியம். அன்றைய நேரத்தில் நம்முடைய அதாவது கம்யூனிகேஷனில், தொடர்பில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரிலேஷன்ஷிப் என்பது வேறு, கம்யூனிகேஷன் என்பது வேறு. நமக்கும் தேவனுக்கும் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு பார்த்திங்கன்னா, நம்ம ஜெபிக்காத போது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணப்படும் தொடர்பு. சில நேரத்தில் ஜெபம் பண்ண கருத்து இருக்கிற கனெக்ஷன் கட் பண்ணப்படும். ஆனால் ரிலேஷன்ஷிப், உறவு முறை என்று சொல்லக்கூடியது கட்டே ஆகாது. நீங்கள் ஜெபம் பண்ணலன்னா கூட நல்லா, சில தலைமை ஜெபம் பண்ணாமல் இருக்கிறோம், ஜெபிக்காமல் போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஜெபிக்காமல் போகிறதுனால ரிலேஷன்ஷிப் கட்டாயிருன்னு கிடையாது. உறவு அப்படி நீங்கள் ஆணுடைய பிள்ளைங்க, அதாவது அப்பா பிள்ளை என்று சொல்லக்கூடிய இந்த உறவு மாறவே மாறாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். நீங்கள் யார்? நான் தேவனுடைய பிள்ளை. இந்த உறவு மாறவே மாறாது. ஆனால் ஜெபத்தில் அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகும் சில இடத்துல ஏன்னா தேவனுடைய சரியாக நம்ம இல்லாத நேரத்தில் கம்யூனிகேஷன் கட் ஆகும். ஆனால் ரிலேஷன்ஷிப், உறவு கட் ஆகாது. ஆகுதான் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள். ஆமென். என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது இந்த உறவில் இருக்கிறவர்கள், தேவன் நமக்கு அப்பா, நாம் அவருடைய பிள்ளைகள். திரும்ப சொல்கிறேன், இந்த ரிலேஷன்ஷிப் எப்போதுமே மாறவே மாறாது. சில நேரம் நம்ம ஜெபம் பண்ணாமல் போகிறதுனால ஒருவேளை கர்த்தர் அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டார்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஆகவே தான் கர்த்தர் சொல்ல, என்னில் நிலைத்திருங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் என்னில் நிலைத்திருங்கள். தேவனோடு கனெக்ட் ஆக வேண்டும். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எப்போதும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவில் மாற்றம் இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருங்க, என்னோட கனெக்ஷனில் இருங்க, என்னோட தொடர்பிலே இருங்கள். நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்கின்றது. என்று சொன்னால் தேவன் நமக்கென்று ஏராளமான வாக்குத்தத்தங்களை இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். ஏராளமான திட்டங்களை தேவன் வரைந்து வைத்திருக்கிறார். ஏராளமான தீர்மானங்களை தேவன் வரைந்து வைத்திருக்கின்றார். நான் சொல்கிறேன், தேவனுடைய திட்டங்களும் வாக்குத்தத்தங்களும் தீர்மானங்களும் ஒரு நாளும் பிசகாது. ஆமென். ஒரு சிறிதளவு கூட தேவன் நம்முடைய வாழ்வில் வைத்திருக்கிற டிசைனில் மாற்றம் உருவாகாது. நம்ம ஒருவேளை பிசகலாம், ஆனால் தேவன் பிசகுவது கிடையாது. ஆமென். புரியுதுங்களா? சில நேரத்தில் நம்ம வழி மாறலாம், தேவன் மாறுவது கிடையவே கிடையாது. ஆகவே தான் எப்போதுமே தேவனுடைய இணைப்பில் இணைந்திருங்கள், தேவனுடைய இணைப்பில் மகிழுங்கள். தேவன் உங்களுக்காக சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் நம்முடைய வாழ்வில் தடைப்படாது. தேவன் நம்மை குறித்து என்னென்னலாம் சொன்னாரோ அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது, பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு கெட்டதையாக கொடுப்பேன்? பைபிள் போட்டு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஏராளமான நன்மைகளை கொடுப்பதுகளே தேவனுக்கு அவ்வளவு பிரியம். நமக்கு நல்லது பண்ணுறதுல தேவனுக்கு அவ்வளவு ஆசை. நம்முடைய வாழ்வில் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதிலையும், தேவன் நம்முடைய வாழ்வில் வைத்த திட்டங்களை நோக்கங்களும் நிறைவேற்றுவதிலையும் தேவனுக்கு அலாதி பிரியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாதாரண மக்களே, சாதாரண பைபிள் பொல்லாதவர்களாகி நீங்களே என்று பைபிளில் பொதுவாக எல்லாரும் பட்டு பொல்லாதவர்களாக ஏப்பா நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்க இருந்திருக்கும் போது பாருங்கள், இந்த மோதிலால் நேரு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுங்களா? இருந்தார்.
அவங்க பையன் ஜவஹர்லால் நேருன்னு ஒருத்தர் இருந்தார். தெரியுங்களா அவங்களாம் யாருன்னு? விஜய் தெரியுங்களா? அதெல்லாம் தெரியும் மக்களுக்கு வந்து. இவங்களாம் ராஜீவ் காந்தி தெரியுங்களா? தெரியும். பாருங்கள், இந்த மோதிலால் நேரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அவங்க பையன் நேரும் ஜவஹர்லால் நேரு அவரும் பெரிய ஒரு பணக்காரர். பாருங்கள், அவர் இந்த காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது பையன் வந்து எந்த வழியில் வரான்னு தெரியாமல் ஒரு வழி இந்த வழியில் வந்துடணும் அந்த வழியில் வந்துடணும் 4 கார் அனுப்புவாராம். எதுக்கு 4 கார் அனுப்புவார்னா, எந்த வழியில் வந்தாலும் என் பையன் வந்து கஷ்டப்படாமல் அதில் ஏறணும், எந்த இடத்துல போனாலும் எங்கள் கார் அங்கே நிற்க வேண்டும் என்பது மோதிலால் நேருடைய பிளான். அதான் அவர் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வராருனாலே போதும் 4 வழியிலையும் 4 கார் நிற்கும். ஏங்க, இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நல்ல விஷயங்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் போது, நம்முடைய தேவன் மோதிலால் நேர காட்டிலும் பெரிய நல்லவருங்க. அவர் நமக்காக ஏராளமான திட்டங்களை தீட்டி வச்சிருக்கிறார். அவர் நமக்கு நல்லது செய்யாமல் விட்டுருவாரா? ஆகதான் பாடணும், நீர் முடிவெடுத்தால் யார் தான் மாற்ற முடியும். அவர் நமக்காக பிளான், திட்டங்கள், வாக்கு திட்டங்கள் ஏராளம் ரெடிப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், அத்தனையும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவதில் தேவன் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறார், வைராக்கியமாக இருக்கிறார். எப்படியாவது இந்த வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது, பிடிவாத குணம் இருக்குது. மக்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, தேவனுக்கு அதிகம் இருக்குது. எப்படியாவது நிறைவேற்றணும். நம்ம நினைக்கிறத காட்டில் அவர் பெரிய பிளானோடு இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சி உள்ளவர் அவர் இருக்கிறார். வந்து பாருங்க, தேவனுக்கும் நம்மளை போல உணர்வுகள்லாம் இருக்குது. ஆமென், புரியுதுங்களா? தேவனுக்கு ஏராளமான உணர்வுகள் இருக்குது, நல்ல நல்ல உணர்வுகளாக இருக்குது. வந்து இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற எல்லா உணர்வுகளும் எங்கேருந்து வந்துச்சுன்னா, ப்ளூ பிரிண்ட்லேருந்து வந்திருக்குது. தேவன் தான் ப்ளூ பிரிண்ட்டு. அவர்கிட்ட நமக்கு வந்திருக்கிறது எல்லாமே வந்து தேவனுக்கு இரக்கம் இருக்கிறதா, அதே போல தான் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நமக்கும் இரக்கம் என்று ஒன்று இருக்கிறது. தேவனுக்கு கிருபை இருக்குதா? ஆமாம், அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நமக்கும் இருக்குது. பாசம் இருக்குதா? அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நமக்கும் அதே பாசத்தை வச்சிருக்கிறாரு. நேசம், இதெல்லாம் கர்த்தர்கிட்ட இருக்குது. கர்த்தரிடம் இருக்கிறது எல்லாமே நமக்கு இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடும் ஒன்று இருக்குது. வந்து கோபம் இருக்குதா? எங்க தேவன் கோபப்படுவாரா? இதெல்லாம் ஒன்று முற்போக்கான விஷயம். தேவன் கோபப்படுவாரா? ஆமாம், கோபப்படுவாருங்க. தேவன் கோபப்படுவார். என்னன்னா, நீங்கள் படுற கோபம் வேறு, தேவன் படுற கோபம் வேறு. நம்ம படுற கோபம் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த அம்பு மேலேயே கோபமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய கோபம் அம்பு எய்தவன் மேலே இருக்கும். வந்து அங்கேயே முடிக்கணும்னு பார்ப்பார். வந்து ஆகுதான் தேவன் அவருக்கு இருக்கின்ற கோபம் நியாயமான கோபங்கள். ஆகுதான் கல்வாரி சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினார். வந்து பிசாசை மேற்கொள்ள விடலை. பிசாசின் சகல காரியத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். அவனை காலி பண்ணினார் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. வந்து ஆகுதான் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷனுக்கு இருக்கின்ற வைராக்கியம் மனுஷனை அழிக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு இருக்கின்ற கோபம் என்னவென்று சொன்னால், நம்மளை வந்து காலி பண்ணணும், நம்மளை அழிக்க வேண்டும் என்று கிடையாது, நம்மளை தூக்கி நிறுத்தணும் என்ற ஒரு வைராக்கியம், ஒரு ஆசை, ஆதங்கம் எல்லாம் தேவனுக்கு இருக்கின்றது. அது மட்டும் இல்லைங்க, கர்த்தர் வந்து நல்லா கேலியும் பண்ணுவார். ஹலோ, பைபிளில் போடப்பட்டிருக்குது. அவர் ஆகடியும் பண்ணுவார்னு போடப்பட்டிருக்குது. ஆகடியம் என்ற ஒரு வார்த்தை பைபிள் படிச்சிருக்கீங்களா? நீதிமொழிகளில் வரும், கர்த்தர் ஆகடியம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆகடியம் பண்ணுறாரு என்னன்னா, கொஞ்சம் கலாய்க்கிறது மாதிரி. சில இடத்துல என்னப்பா புதுசாக இந்த பக்கம் வரோம், சில இடத்துல சொல்லுவோம் ரொம்ப நாளாச்சு, இந்த பக்கம் இப்போ தான் தலை காட்டுற போல, இப்போ தான் வர போல. சில பேர் கலாய்ப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் கர்த்தர் சிலத்தில் நல்லா கலாய்ப்பார். கரெக்டாக, அதாவது நம்மளை போல நோஸ் கட் பண்ணுறவர் கிடையாது. சில பேர் கலாய்க்கும் போது நோஸ் கட் பண்ணுற மாதிரி கலாய்ப்பான். ஆனால் இவர் கலாய்ப்பது பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காங்க. ஜோக் அடிப்பார், சிரிப்பார்.
எல்லாமே கர்த்தர் பாருங்க, அவருக்கு எல்லா கேரக்டருமே அவரிடம் இருக்கின்றது. ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் நமக்காக சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. ஆமென். நிச்சயமாக தேவன் அவர் இதில் பிடிவாத குணம் உள்ளவராக இருக்கிறார். எதில் பிடிவாத குணம்? தேவனுக்கு எதில் பிடிவாதம்? இந்த வாக்குத்தத்தத்தை தான் உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் பிடிவாத உள்ளவராக இருக்கிறார். நிச்சயம் நிறைவேற்றுவார், நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் பைபிளில் ஷூர்லி, இந்த வார்த்தை அடிக்கடி பழைய ஏற்பாட்டிலையும் வருது, புதிய ஏற்பாட்டிலையும் வருது. மெய்யாகவே 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 நிச்சயம். இந்த ஒரு வார்த்தையில் திரும்ப 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 வேதத்தில் வருகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, தேவன் வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நான் சொல்ல, இங்கே இருக்கிற நமக்கு ஏராளமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? ஏராளமான வாக்கு தத்தங்கள், அதெல்லாம் கணக்கு போட்டால் சில பேருக்கெல்லாம் நீங்கள் உங்களை சொல்ல சொன்னால் எவ்வளோ வாக்கு தத்தம் உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட கேட்டோம்னா சில பேர்லாம் அப்படியே சொல்லுவீங்க, சில பேர் சொல்ல மாட்டீங்க, சில பேர் நிறைய சொல்லிட்டே இருப்பீங்க. நான் சொல்கிறேன், அத்தனை தேவன் உங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற வல்லவர். சகலத்தையும் செய்து கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுக்கு தேவன் என்னென்னலாம் வாக்கு கொடுத்தாரோ அத்தனை வாக்கு தத்தத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. பாருங்க, ஒரு முறை நான் இந்த புத்தகத்தெல்லாம் படிச்சும்போது 8000 வாக்கு தத்தம் இருக்குன்னாங்க. அதையும் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு புக் படிக்கும்போது அதில் போட்டிருக்கிறாங்க 8000 இல்லையா 30,000 இருக்குதுன்றாங்க. இன்னும் ஒரு ஆத்தர் எழுதி 3 லட்சம் இருக்குன்னு சொன்னாலும் அதையும் நான் 8000 முதல்ல 6000 விசுவாசித்தேன். 6000 இருக்குன்னா ஓகே, அது நான் பிலீவ் பண்ணுறேன். 6000 ஓகே. இப்போ 8000 நாங்கள் 8000 ஓகே, அதையும் பிலீவ் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சி 30,000 இருக்குன்றாங்க. இன்னும் சில ஆட்கள்லாம் உள்ள இறங்கி கண்டுபிடிச்சி 3 லட்சம் இருக்குன்னு சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு ஆமேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் கர்த்தர் எத்தனை கண்டுபிடிச்சாலும் கர்த்தர் சொல்ல, மகனே சகலத்தையும் செய்ய வல்லவர். 30,000 கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா, நல்ல மனசில் வச்சுக்க, அத்தனையும் உன் வாழ்க்கையில் செய்ய நான் வல்லவராக இருக்கிறேன். 3 லட்சம் கண்டுபிடிப்பாங்களா, அத்தனையும் உன் வாழ்வில் செய்ய வல்லவராக இருக்கிறேன். வேதத்தில் போடப்பட்டிருக்கு 2 கொரிந்தியர் 1:20 படிப்போம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. கவனிங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, எங்களால் சொல்லுங்க, எங்களால் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து எங்களாலுங்க, புரியுது? எங்களால்னா இப்போ எங்களால்னா மீ இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே எங்களால் என்னாலும் சொல்லலை. எங்களால்னு சொன்னால் பன்மையில் இங்கே இருக்கிற நம்ம எல்லாராலும் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஏன் இந்த வாக்கு தத்தங்கள்? ஒரே பர்பஸ், ஒரே நோக்கம் என்ன? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. ஏன் தேவன் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று தேவன் ஏன் சொல்கிறாருன்னா, ஒரே நோக்கம், அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, ஒரே நோக்கம், என் மூலமாக உங்கள் மூலமாக தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் மகிமை உண்டாகும்படி. ஆமென். தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறினது என்று சொன்னால் அதன் மூலமாக தேவனுக்கு மகிமை உண்டாக ஆரம்பிக்கும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறி ஒருவேளை நீங்கள் பணக்காரனாக மாறினால் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படி காலரை உயர்த்தக்கூடாது, இப்படி தேவன் நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, எல்லாம் உங்கள் கிருபை, நம்முடைய தயவு, உமக்கு மகிமை வரட்டும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் கர்த்தருக்கு அதனால் மகிமை உண்டாவதாக. ஆமென். புரியுதுங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஏழையாக இருந்தீங்கன்னா தேவனுக்கு மகிமை உண்டாகாது. நீங்கள் உங்கள் பலவீனமாக வியாதிக்காரங்களாக நீங்கள் ஒருவேளை இருப்பீர் என்று சொன்னால் அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாகாது.
நீங்கள் சுகமாக இருந்தால் தேவனுக்கு மகிமை, நீங்கள் நன்றாக வாழ்ந்தால், நன்றாக இருந்தால் அதன் மூலமாக தேவனுக்கு மகிமை. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும் போது நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. அதுதான் பவுல் சொல்றாரு, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி என்று போடப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆனால் சபை என்ன பண்ணுச்சு ஒரு காலகட்டத்தில், அதாவது வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் என்று அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருட வாக்கு தத்துவம், இந்த வருட வாக்கு தத்துவம். நான் சொல்கிறீங்க, இந்த வருட வாக்கு தத்துவம் என்றோ மாத வாக்கு தத்துவம் என்றோ இல்லை. தேவன் ஏராளமான வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சிலத்தை அப்போ நீங்கள் நினைக்கலாம், கேலண்டரில் போட்டிருக்கிறீங்க, இது வாக்கு தத்துவம் அட்டையில் போட்டிருக்கிறீங்க. நல்லா கவனிங்க, இந்த வருடம் என்று போடலை, இந்த வருஷத்துலேயும் இந்த வாக்கு தத்துவத்தை எடுத்து அனுபவியுங்கள், எடுத்து உபயோகப்படுத்துங்கள், ருசித்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதாவது எல்லா வாக்குத்தத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்து பயன்படுத்த முடியாது பாருங்கள். எல்லா வாக்கு ஆகவே தான் பாருங்கள், ஒவ்வொரு டைமும் இன்றைக்கி இது வசனத்தை பேசுகிறோம், நாளைக்கு அடுத்த வாரம் ஒன்று பேசுவோம், அடுத்த மாதம் ஒன்று பேசுவோம், அடுத்த வருஷம் ஒரு வாக்கான சொல்லும்போது நன்றாக புரிந்து கொள்ளும், இந்த வருஷத்துக்கு இந்த மாதத்துக்கு என்று கிடையாது, இந்த வருஷத்தில் இதை எடுத்து பயன்படுத்துங்கள், அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு என்னத்தை எடுத்து பயன்படுத்துகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அத்தனை வாக்குத்தத்தமும் உங்கள் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுறாரு. நான் சொல்கிறேன், 1 by 1 உங்கள் வாழ்வில் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். புரியுதுங்களா? சில பேர் வாக்குத்தத்த பக்கமே போக மாட்டாங்க, வார்த்தையின் பக்கமே போக மாட்டாங்க. தேவன் இவ்வளவு நல்ல காரியங்களை எழுதி வச்சிருக்கும் போது மக்கள் அந்த நல்ல விஷயத்தையே பார்க்க மாட்டாங்க. பைபிளில் எங்கெங்கெல்லாம் நெகட்டிவாக தோணுதோ அங்கே அதை பிடிச்சி வச்சுக்குவாங்க. கவனமாக கேளுங்க, நெகட்டிவ் பக்கம் போய் அதை தேடிட்டு இருக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இன்னும் முற்போக்கானதையே இன்னும் 1% நீங்கள் என்ன நிறைவேற்றலையே. நான் சொல்கிறேன், நீங்கள் நெகட்டிவ் பக்கம் போங்க, பைபிளுக்கு நெகட்டிவ் பக்கம் போங்க. எப்போ தெரியுமா போகணும்? பைபிளில் இருக்கிற எல்லா பாசிட்டிவ் பக்கம் நான் போய் ஃபில் ஆகிடுச்சிங்க, எல்லா பக்கத்துலையும் என் மூலமாக கர்த்தரை மகிமைப்பட்டுட்டாருங்க என்று நீங்கள் நினைக்கும் போது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சரி இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கின்றதை கொஞ்சம் உள்ளே போய் பார்த்து கவனிக்க ஆரம்பிக்கலாம். நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் ஏராளமான வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்காக எழுதி வச்சிருக்கிறார். சகலத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் அத்தனைத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம எடுத்து பயன்படுத்திட முடியாது. 1 by 1 எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஒரு உதாரணம் சொல்ல போனால், பீரோவில் நிறைய ட்ரெஸ் இருக்குது. நிறைய ட்ரெஸ் இருக்குன்றதுனால எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒரே நேரம் போட்டு வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஹலோ, என்ன சாரி உங்கள் பீரோவில் எடுத்துக்கிட்டால் பீரோவில் எவ்வளோ சாரி வச்சுருக்கிறீங்க? ஃபாஸ்ட்டாக அதை மட்டும் கணக்கு கேட்காதீங்க. எல்லாருடைய பீரோலையும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, நிறைய சாரீஸும் மற்ற எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரே நேரத்தில் அந்த ஒரே டைம் எடுத்து எல்லாத்தையும் நீங்கள் போட ஆரம்பிச்சிடுறீங்களா? ஒரு 10 ட்ரெஸ் இருக்கலாம், 10 எடுத்து அப்படி மேலே மாட்டிக்க முடியுமா? ஒருவேளை அப்படி மேலே மாட்டி வந்ததுன்னா நீங்கள் என்ன, இப்போ 10 ட்ரெஸ்ஸையும் மேலே மாட்டி நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னமோ இவருக்கு ஆயிடுச்சு. 10 சேரி கட்டி பாருங்க, கட்டிட்டுலாம் வர முடியாது. போர்வை மாரி தான் போதிட்டு பாவம் நீங்கள் கஷ்டம். சேரீலாம் 10 சேரி கட்ட முடியுங்களா? கட்ட முடியாது. ஒரு போர்வை மாரி தான் போத்திட்டு வர முடியும். ஆகுதான் வாக்கு தத்தங்கள் நிறைய இருந்தாலும் இன்றைக்கி தேவன் வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். அதை எடுத்து நாம் அதை கிளைம் பண்ணணும், அதை நம்ம ரசிக்கணும், ருசிக்கணும், அவைகளை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஏனென்று சொன்னால் கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திற்கொண்டு தேவன் நமக்கு வார்த்தைகளை வச்சிருக்கிறார். அதினதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். இந்த வாரத்தில் கர்த்தர் இதை கொடுத்துட்டு இருக்கிறாரு, இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கிறாரு, இந்த வருஷத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், அடுத்த வருஷம் வரும்போது இன்னொரு வார்த்தை கொடுப்பாரு, அடுத்த மாதம் வரும்போது இன்னொரு வார்த்தை கொடுப்பாரு, அடுத்த நாள் அடுத்த வாரம் என்று வரும்போது கர்த்தர் இன்னொரு வார்த்தை கொடுப்பாரு. என்ன சொல்கிறேன்னா, அவைகளை ஒவ்வொரு நாளாக எடுத்து அவைகளை எடுத்து ரசியுங்கள், ருசியுங்கள், உங்கள் வாழ்வில் அனுபவியுங்கள். ஆமாம், ஒவ்வொன்றா தான் அனுபவிக்க முடியும், எல்லாமே ஒட்டு மொத்தமாக பண்ண முடியாது. பாருங்கள், இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். வீட்டில் சமைக்கிறீங்க, எங்கள் வீட்லேயும் சமைக்கிறாங்க, வீட்டுக்காரமாக சமைக்கிறாங்க. ஒரு வாரத்துக்குரிய பலசரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து, ரெபேக்கா
இங்கே பாரு, எல்லாத்தையும் இன்றைக்கே சமைக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? என்ன நடக்கும்ங்க? எல்லா ஒரு வாரத்துக்குரிய காய்கறிலாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் சமைன்னா எப்படி முடியும்? அப்படி தான் நான் ஒரு நாள் அப்படி பண்ண பாருங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது, எங்கள் அப்பா நல்லா சமைச்சலாம் போட்டுருந்தாரு சொல்லி எங்கள் அப்பா ஏதாவது விதவிதமாக கறி மட்டன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். டேய் என்னடா நீ ஒரே நாள் இத்தனை வாங்கிட்டு எதனா செய்கிறது, எதனா பண்ணுறது இப்போ உனக்கு வந்து அப்படின்னாரு. அவரே அப்படி கொலப்ஸாக இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து ஒரே நாளில் ஒரு வாரத்துக்குரிய காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தால் ஒரு ஏதாவது பண்ணுவீங்க, ஏதாவது செய்வீங்க, என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு என்ன ஓகே, இது இவ்வளோ ஒரு வாரத்துக்கு வாங்கிட்டு போட்டுருக்கீங்களா, சரி எது சீக்கிரம் கெட்டு போக போகுது, அழிவு போக போகுதுன்றது பார்த்து என்ன பண்ணி முதல்ல அதை நம்ம என்ன பண்ணுவோம், செஞ்சிடலாம். அப்படி தானே போவோம், அப்படி தானே செய்வோம். ஆகவே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் எல்லா காலத்துக்கென்றும் தேவன் வாக்கு தத்தங்களை நமக்காக எழுதி வைத்திருக்கின்றார். எல்லா வாக்கு, திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. அவர் முடிவெடுத்தால் யாரும் அதை மாற்ற முடியாது. உங்கள் வாழ்விலே நாளிலே தேவன் அதினத்தின் காலத்தில் கர்த்தர் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதுதான் பாருங்க, அதே போல பாருங்க, நம்முடைய வாழ்வில் கூட ஒவ்வொரு அதினத்தின் காலத்துக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் திட்ட தீர்மானங்களை வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரே நாளில் இந்த அனிமை இந்த ஏஐலாம் போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் குழந்தை பிறக்குமா, குழந்தை வளர்ந்துடுமா, ஒரே நாள் நடந்து நல்லா இருக்குங்களா? அது சிலது அப்படி காமிப்பாங்கம்மா, இந்த டக்கு டக்கு டக்குன்னு முகம் மாறுவதை காமிப்பாங்க. இத்தனை வயசில் முகம் அப்படி லாஸ்ட்டில் கிளவை அதை லாஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் யோசனை. ஒரே நாளில் நம்ம சாப்டர் முடிஞ்சிச்சா நல்லா இருக்குங்களா? ஹலோ, இன்னைக்கு காலையில் தான் பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தியானத்துக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் தாத்தா பாட்டி ஆகிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? வந்து நைட்டுக்குள்ளே அவ்வளோதான், கல்றையிலே புதைச்சிடுவாங்க. இல்லை, இன்றைக்கி உள்ள இந்த கிராஃபிக்ஸு இந்த ஏஐலாம் போனீங்கன்னா உள்ளே எப்படி காமிக்கணும், அப்புறம் சில எதுக்குயா சாயங்காலம் எங்கள்கிட்ட 15 செகண்டுக்குள்ளேயே ஏஐ எங்களுடைய அப் டு பாட்டத்தை எல்லாத்தையும் காமிச்சிட முடியும். பார்த்துறீங்களா இல்லைங்களா? 15 செகண்டுக்குள்ளேயே உங்களுடைய பிறப்புலேருந்து லாஸ்ட் வரல உங்கள் ஃபேஸை மாற்றி காண்பிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருக்குது. அதனால நம்முடைய வாழ்வு அப்படி 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 15 செகண்ட் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாதுங்க. இந்த வாக்கு தத்தங்களை கர்த்தரை எழுதி வச்சிருக்கிறாரு. தேவன் அதினதின் காலத்தில் கர்த்தர் நமக்கு நேர்த்தியாக செய்கிறவர். ஆமென். இந்த பிறக்கணும், இந்த நேரத்தில் வளரணும், இந்த சப்ஜெக்டை படிக்கணும், இந்த காலேஜுக்கு போகணும், பிற்ப நல்ல ஒரு வேலை வாங்கணும், கல்யாணத்தை பண்ணணும், இதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராசஸ். எல்லாவற்றும் ஒரே நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியுங்களா? நான் சொல்கிறேன், முடியவே முடியாது. அதே போல் தேவன் ஏராளமான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், அத்தனை வாக்குத்தத்தையும் தேவன் அதினதின் காலத்தில் நம்முடைய வாழ்வில் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகுதான் வாக்கு தத்தங்களாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஏன் இந்த வாக்கு தத்தங்கள்? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு. ஆமென். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்போது glory to God, ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்கு தத்தத்தை என் வாழ் நிறைவேற்றினீரே. நான் சொல்கிறேன், வாக்கு தத்தம் நிறைவேறும்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கு அதனால் மகிமை உண்டாக ஆரம்பிக்கும். தேவன் மகிமைப்படுவார். இன்னொரு உதாரணம், வீட்டில் ஒரு 4 கார் இருக்குதுன்னா ஒரே நேரத்தில் 4 காரில் ஏறி போக முடியுமா? ஏங்க, அம்பானியாக இருந்தாலும் ஃபோர்டு கம்பெனிக்காருடைய சிஇஓவாக இருந்தாலும் அவங்களுடைய பெரிய ஆட்களாக இருந்தாலும் எவ்வளோ கார் இருந்தாலும் அன்னைக்கு எத்தனை காரில் போவார்? எத்தனை காரில்? ஒரு காரில் தான் போவார். அதே போல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கு ஏராளமான வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் நம்முடைய வாழ்வில் அதினதின் காலங்களில் கர்த்தர் நேர்த்தியாக செய்து முடிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். படிப்போம், ஒரு வசனத்துக்கு நேராக போவோம். நம்ம முதலாவது யோபு படித்தோம். இன்னொரு வசனம் போவோம், யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அங்கிருந்து ஒரு சில விஷயத்தை நம்ம படிப்போம். ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம சர்ச்சில் பேசணும். அப்போ பேசுனதை இப்போ பேச போகிறோன்னு கிடையாது. இப்போ வேறு ஒரு கோணத்தில் நம்ம இவைகளை பேச போகின்றோம். எடுத்து படிப்போம். இந்த வருஷத்தில் இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு இடைப்படுகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், 10ஆம் வசனம்,
அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். தேவன் நம்முடைய வாழ்வில் என்ன பண்ண போறாரா? எந்த பூமி சொல்றாரு, பூமி எங்கும் எந்த நாட்டிலையும், ஜாதினா நாடுகள், எந்த நாட்டிலேயும் செய்யப்படாத அதிசயத்தை தேவன் நமக்கு செய்வார். ஆமென். என்னங்க இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை பேசியிருக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். என்னது ஆமென்? சரியே இல்லையே. உங்கள் ரிசீவிங் கெப்பாசிட்டி சரியே இல்லை. திரும்ப படிக்கிறேன். பூமி எங்கும் எந்த நாட்டிலையும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஆமென். அப்போ கேள்வி என்ன? தேவன் வாக்கு தத்தங்களை ஏன் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் வாக்கு தத்தங்களை எதற்காக கொடுக்கிறார்? கர்த்தர் சொல்றார், பூமி எங்கும் எந்த ஜாதியிலையும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன்னு சொல்கிறாரே. அப்போ வாக்கு தத்தத்தை எதற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 3:3 யாக்கோபு நிருபக்காரர் எழுதுகிறாரு, 3:3 கப்பல்களை பாருங்கள். எது என்ன சொல்றாரு? கப்பல்களை பாருங்க. 4ஆம் வசனம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். கப்பல்களையும் பாருங்கள். சொல்லுங்க, பாருங்கள். ஆமென். சில இடத்துல கொஞ்சம் கண்ணை திருப்பணும். ஒரே இதில் போயிட்டு இருக்கக்கூடாது, பக்தியிலேயே போயிட்டு கூடாது. சில இடத்துல பைபிளில் சில இடத்துல பார்க்குறது சில டைரக்ஷனை கருத்தை வச்சுருக்கிறார். கொஞ்சம் காகங்களை பாருன்றார், குதிரையை பாருன்றார், பட்சிகளை கவனித்து பாருங்கள்னு சொல்கிறார் இல்லைங்களா? இந்த இடத்துல பார்க்குறோம் 3 குதிரைகளை பாருங்கள் குதிரைகள் சொல்கிறாரு. 4 கப்பல்களையும் பாருங்கள். கொஞ்ச நேரம் இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுது ஏது பண்ணுது, அதிலும் தேவன் நமக்கு பல விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். கப்பல்களையும் பாருங்கள். காற்றில் அடிபட்டாலும் மலைகளினால் அவைகள் அசைக்கப்பட்டாலும், என்ன சொல்லணும், எல்லா பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த உபத்திரம் வந்தாலும், புரிஞ்சிச்சிங்களா? எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த போராட்டங்கள், நான் சொன்னேன் இல்லையா, திருவிழா எந்த கசப்பான ஒரு அனுபவங்களாக இருந்தாலும், உங்களை அழிக்க நினைக்கின்ற பல காரியங்களாக இருந்தாலும், கொள்ளிவாய் சர்ப்பம் போன்ற நம்மை அழிக்க நினைக்கின்ற பல காரியங்களாக இருந்தாலும், பைபிளில் புறப்பட்டிருக்குது, அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. சொல்லுங்க, நடத்துகிறவன் யாருன்னா உங்களை என்னைய பற்றி பேசுது. வாழ்க்கையில் போராட்டம் வராதுன்னு சொல்லல, கஷ்டம் வராதுன்னு சொல்லல, பிரச்சனை வராதுன்னு சொல்லல, வரும். ஆனால் வந்தாலும் நம்முடைய மனது என்ன எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. சொல்லுங்க, யோசிக்கும் இடம் எதுவோ. கவனிச்சிங்களா? திங்க் பண்ணுறேன், நான் இந்த இடத்துக்கு போகணும், இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நிச்சயம் நான் இதை அடைவேன், பிடிப்பேன், இதை நான் இந்த வாக்குத்தத்துக்கு நான் நுழைவேன், யோசிக்கிற இடத்துக்கு நிச்சயமாக நான் போவேன். கர்த்தர் எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை நான் நிச்சயம் அடைவேன். ஆகதான் கர்த்தர் ஏன் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஏன் வார்த்தைகளை கொடுக்கிறார், அவைகளை நீங்கள் யோசிக்கணும். சும்மா பைபிளில் வார்த்தை தேவன் இன்னைக்கு ஏன் வார்த்தையை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாரு? இல்லைப்பா, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணலாம், அந்த 1 மணி நேரத்தை என்னால் கேப்பை ஃபில் பண்ண முடியாது, ஆகவே ஏதோ ஒன்று நான் பேசியே ஆகணுன்றதுக்காக ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கல, நேரத்தை 1 மணி நேரத்தை ஏதோ கடத்தணுன்றதுக்காக பேசிட்டு இருக்கல. ஞாயிற்றுக்கிழமையாச்சு, ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது இந்த ஒரு 2 மணி நேரத்தில் ஏதோ அந்த சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணி ஆகணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கல. பேசுகிறோம், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம். என்ன சொன்னோம்? முதலாவது என்ன சொன்னோம்? கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்று சொன்னால், கர்த்தர் சொல்கிறாரு பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை நான் செய்வேன் என்று சொன்னால், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய தாட்டை, உங்கள் எண்ணங்களை நீங்கள் அதற்கு நேராக உங்கள் யோசனையை நீங்கள் திருப்ப வேண்டும்.
எப்படி பிரச்சனைகள், கஷ்டங்கள், அந்த காற்றினால் அடிபட்டாலும், காற்றுகளால் அடிபட்டாலும் யோசிக்கிற இடம். பிரச்சனை வர நேரத்தில் கொஞ்சம் மனதில் கொண்டு போய் தேவன் இதற்கு என்ன தீர்வை வைத்திருக்கிறார், இதுக்கு என்ன பதிலை வச்சிருக்கிறாரு, இதுக்கு என்ன ஆன்சரை வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் நம்முடைய மனதில் கொண்டு போய் அவைகளை யோசிக்க வேண்டும். இந்த பிரச்சனையில் எப்படி வெளியே வருவது என்பதை யோசிக்கணும். இந்த கஷ்டத்தில் எப்படி வெளியே வருவது என்பதை யோசிக்க வேண்டும். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உங்கள் கப்பல், உங்கள் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய கப்பல் இனி வரக்கூடிய நாட்களில் எந்த துறைமுகத்துக்கு போக வேண்டும் என்று யோசிக்கிற இடம் எதுவோ, ஆமென், இதை அடையணும், இதை பிடிக்கணும் என்று சொல்லி யோசிக்கிற இடம் எதுவோ, நான் சொல்கிறேன், நிச்சயமாக அவைகளை நீங்கள் அடைய ஆரம்பிப்பீர்கள். ஆகவே உங்கள் சிந்தனை தான் உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுகிறது. உங்களுடைய திசையை திருப்புறது என்ன? கொஞ்சம் அதாவது கடும் காற்றுகளால் அடிபட்டாலும், கப்பல் நம்முடைய வாழ்க்கைக்கு இணையாக சொல்லப்பட்ட ஒன்று. நம்முடைய வாழ்க்கை கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும், சிலருடைய வாழ்வு அப்படி தான் இருக்குது, போராட்டமாகவே இருக்குது. அலைகள் கப்பலில் மோதிட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை மோதிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நாள் துறைமுகத்தை அடையும் உங்கள் கப்பல். யோசிக்கிற இடம் எதுவோ அதுக்கு நேராக உங்கள் கப்பல் திருப்பப்படும். அப்போ சிந்தை தான் உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுகிறது. ஆமென். அப்படி என்று சொன்னால் வார்த்தை தான் உங்கள் சிந்தனையும் கண்ட்ரோல் பண்ணுது. உங்கள் சிந்தை, உங்களுடைய எண்ணங்கள், யோசனை உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் உங்கள் சிந்தையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது என்ன தெரியுங்களா? தேவன் கொடுக்கின்ற வார்த்தைகள். இப்போ வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையையும் கண்ட்ரோல் பண்ணுகிறது. தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்கள் சாதாரணமானது இல்லை. நீ நினைக்கிறீங்க தேவனுடைய வார்த்தைகள், தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்களா சாதாரணமாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களுடைய யோசனை உங்கள் துறைமுகத்தோடு இணைக்கின்றது. தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்வை தேவன் நமக்காக ஏற்படுத்தின துறைமுகத்தோடு கனெக்ட் பண்ணுவதே தேவனுடைய வார்த்தை. பைபிள் போடப்பட்டிருக்குது, படிக்கிறவன் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ஆமென். புரியுதுங்களா? ஆகதான் தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் அந்த ஒரு வருஷத்தோடு முடிவடைவது கிடையாது. சிலதுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் என்று சொன்ன உடனே மக்கள் நினைக்கிறாங்கன்னா இந்த வருஷத்தோடு இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சுன்னு போல, அடுத்த வருஷத்துக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது போல நினச்சிட்டு இருக்கிறாங்க. தப்பு கணக்கு போடுகிறீர்கள். ஒரு வாக்குத்தத்தம் என்று சொல்லக்கூடியது அந்த வருஷம் முடிவதற்கு உள்ளாக அந்த வாக்குத்தத்தம் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். தேவன் எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும், இன்னைக்கு கொடுத்தாலும், மாதத்துக்கு கொடுத்தாலும், வருஷத்துக்கு கொடுத்தாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க, அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தொடங்குகிறதுன்னு அர்த்தம். அந்த வருஷத்துக்குள்ளே முடிய போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. தேவன் எப்போ உங்களுக்கு வார்த்தையை கொடுத்தாலும், வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு எக்ஸ்பைரி கிடையவே கிடையாது. தேவன் எப்பொழுது உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் அன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்வில் ஆரம்பமாகிறது என்று அர்த்தம். புரியுதுங்களா? ஐஸ்வர்யத்துக்கான வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு உங்களை ஐஸ்வர்யமானாக்கிட்டு அடுத்த வருஷம் நம்மளை கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல. அப்போ என்ன பண்ணுவார்? இந்த வருஷத்தில் கர்த்தர் ஒரு காரை கொடுக்குறாரு. காரை கொடுத்தாருன்னா அடுத்த வருஷத்தோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? இல்லை, காரு கொடுக்குறாருன்னு அர்த்தம்னா இன்னிலேருந்து காரை ஓட்டுன்னு அர்த்தம். பைக்கை கொடுக்குறாரு, இந்த இன்னிலேருந்து பைக்கை ஓட்டுன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், 10 வருஷமும் ஓட்டலாம், அடுத்த 50 வருஷமும் ஓட்டலாம், எத்தனை வருஷம் வேணுமானாலும் ஓட்டலாம், வேலை செய்யும். ஒருவேளை நீ நினைக்கலாம், பாஸ்டர் காருக்கெல்லாம் எங்கே பாஸ்டர், ஒரு 10 கவர்மெண்ட்டே 15 வருஷத்துக்குள்ளே அதுக்கு எக்ஸ்பைரியை நியமிச்சிடுறாங்க.
நீங்கள் வேறு 50 வருஷம் எங்க அது நான் காருக்கு ஒருவேளை 15 வருஷம் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை 15 வருஷத்துக்கான எக்ஸ்பைரி கிடையாது. ஆமென். எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் நல்லா புரிஞ்சுங்க, அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. உங்கள் வாழ்வில் அன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் அன்றையிலிருந்து ஆரம்பமாகிறது என்ற அர்த்தம். உங்கள் வாழ்வில் உதயமாகிறது என்ற அர்த்தம். வேதத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், அடிக்கடி நிறையா வசனம் பிடிக்கும். அதில் ஒரு கேரக்டர் ஈசாக்கை பற்றி கேரக்டர். ஈசாக்கை பற்றி கேரக்டர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சொல்லுவது, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எல்லாரும் சொல்லுங்க, வர வர விருத்தி அடைந்து சொல்லுங்க. ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எங்க இந்த வர வர என்று என்ன அர்த்தம் தெரியுங்களா? வர வர, இந்த வர வர, தட தட, பட பட, சர சர, மட மட, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை கிளைவிலிருந்து வருகின்ற அடுக்கு தொடர்கள். அது என்னன்னா அது முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும். தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னு நல்லா புரிஞ்சுங்க, அதுக்கு எக்ஸ்பைரி டேட் என்று எதுவும் கிடையாது. இந்த வருஷத்துக்கான சபை தான் போன இந்த தேவனுடைய வாக்குத்தத்தை எக்ஸ்பைரி ஆக்கி வச்சுட்டாங்க. இந்த வருஷத்துக்கான, இந்த மாதத்திற்கான கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும், இந்த மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்த, வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அது அந்த வருஷத்தோடு முடிவடைவது கிடையாது. அன்னைக்கு ஆரம்பித்து ஈசாக்கை போல வர 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 எண்டே கிடையாது. அப்படி விருத்தி அடைஞ்சிக்கிட்டே போக முடியும். ஆமென். சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அதற்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. தொடர்ந்து என் வாழ்வில் நிறைவேறும். ஆமென். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடையப்படாது. எஸ் ஆமென். வாழ்க்கையில் அப்படி நிறைவேறும். கர்த்தர் என் வாழ்வில் சகலத்தையும் செய்ய வல்லவர். 1-2 காரியம் மட்டும் கிடையாது. நம்ம நினைக்க ஒரு சில விஷயத்தில் வந்து திருப்தி, நம்மலாம் ஒரு சில விஷயத்தை திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். வேலை கிடைச்சிச்சா? வேலை கிடைச்சி ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கல்யாணம் வச்சா ஓகே. நம்ம வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்க. ஏராளமான நன்மைகளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அவைகளை நீங்கள் எப்படி அடைய வேண்டும்? வர 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 விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே படித்தோம் என்னவென்று சொன்னால், யாத்திராகமம் புத்தகம் 34:10, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஆமென். சொல்லுங்க, பூமி எங்கும் எந்த ஜாதியிலையும் செய்யப்படாத அதிசயங்கள். ஆமென். எவ்வளோ அழகாக சொல்றாரு பார்த்தீங்களா? உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஆமென். வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்ய போகிறது இப்படி தான் இருக்கும். புத்திக்கு எட்டாததாக இருக்கும். கற்பனையே பண்ண முடியாது கடவுள் பண்ண போகிறதெல்லாம். ஆகவே என்ன சொல்றாருன்னா 10ஆம் வசனம், அதற்கு அவர் ஈதோ, அதற்கு அவர் மோசேயை பார்த்து அதற்கு அவர் ஈதோ சொல்ல. இதோ என்ன தெரியுங்களா? பிஹோல்டுன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? கண்ணை திறந்து பாரு. சொல்லுங்க பார்க்கலாம், கண்ணை திறந்து பாரு. இதோன்னா என்னவா? பிஹோல்டுனா என்னது? கண்ணை திறந்து பாரு. என்ன சொல்றாரு? ஏப்பா கொஞ்சம் கண்ணை திறந்து கொஞ்சம் கவனி, கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, தயவு செய்து கண்ணை திறந்து பாரு. மோசேயுடைய கர்த்தர் சொல்றாரு, இங்க பாரு, கண்ணை திறந்து பாரு. பக்கத்துல சொல்ல, கண்ணை திறந்து பாருங்க. ஆமென். கண்ணை திறந்து, இதோ கண்ணை திறந்து. அதற்கு அவர் கண்ணை திறந்து பாரு, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்ன உடன்படிக்கை? ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களுக்காக தேவன் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அந்த ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய அதிசயங்களாக காண்பித்து அந்த ஜனங்கள் மூலமாக முழு உலகத்திற்கும்
தான் யார் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ், ஒரு 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 குறைந்த மக்களை தெரிந்து கொண்டு அவங்கள்ட்ட தேவனுடைய அற்புதத்தெல்லாம் காமித்து அதன் மூலமாக முழு உலகத்துக்கும் தேவன் யார் என்பதை காண்பிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். புரியுதுங்களா? தேவன் எப்போதும் இப்படி தான் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் ஆட்களை பிடிச்சி தான் அவர் யாருன்றதை காமிச்சு முழு உலகத்துக்கும் காமிச்சிக்கிட்டு இருப்பார். இன்றைக்கி நீங்கள் சிறு கூட்டமாக இருக்கிறீங்க, நீங்கள் நினைக்கல, இன்றைக்கி சிறு கூட்டமாக இருக்கிறீங்க நினைக்கலாம். உங்கள்கிட்ட தேவன் தன்னுடைய அதிசயங்களை உங்கள் வாழ்வில் காண செய்வார். எதுக்காக? உங்கள் மூலமாக உங்கள் கூட இருக்கிற ஜனங்களெல்லாம் பாட்டு பானோம் இல்லையா, சுற்றி உள்ள கண்கள் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். கர்த்தர் ஏன் உங்களுக்கு அதிசயத்தை பண்றாரு? எதுக்காக பண்றாரு? சுற்றியுள்ள ஜனங்கள்லாம் பார்க்கும்படிக்கு. ஆமென். பாருங்க, 5000 பேருக்கு தேவன் போஷிச்சாரு, அங்கு பல வசனம்லாம் சொல்லி கொடுத்தாரு. எதுக்காக அந்த 5000 பேரை செலக்ட் பண்ணி பேசுறாரு? அவர்கள் மூலமாக முழு உலகத்துக்கும் வசனம் போகுன்றதுக்காக. அது மட்டும் இல்லைங்க, ஒரு பெண்மணி இருக்கிறா, சமாரியா பெண்மணி. அவளை கூப்பிட்டுட்டு ஒரு சாப்டர் 4 யோவான் 4ஆம் அதிகாரத்தையே முழுக்க அந்த அம்மாவுக்காகவே பிரசவம் பண்ணுறார். ஒரு சாப்டர், ஒரு பொண்ணை கூப்பிட்டு அந்த பெண்ணுக்காக ஒரு சாப்டரே பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறார். எதுக்காக? ஏங்க அதாவது தேவன் அழகாக, இன்றைக்கெல்லாம் மீடியாக்கள் சேட்டலைட் காலமாக இருக்குது, இன்றைக்கெல்லாம் பெரிய ஏஐ காலமாக இருக்குது. அப்படியே ஒரு இது சொன்னால் அப்படியே முழு உலகத்துக்கும் அப்படியே சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு போயிடலாம்ல, டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம்ல. கர்த்தர் பாருங்க, இதெல்லாம் அவருக்கு பிடிக்கிறது கிடையாது. உங்களை கொண்டு அதிசயங்களை பண்ணி அதை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து தேவன் யார் என்பதை உங்கள் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். ஆகதான் உங்களை கூட்டி வந்திருக்கிறார். இன்றைக்கி ஏன் உங்களை கூட்டி வந்திருக்கிறார்? நான் சொல்கிறேன், நான் சந்தோஷப்படுங்க. இன்றைக்கி நான் வந்தது நல்லது என்று சொன்னால், தேவன் என் வாழ்விலே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை காண்பிக்க போகின்றார். அதிசயங்களை என் வாழ்விலே செய்ய போகிறேன்ருக்கிறாரு. நிச்சயம் செய்வார். அதை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜாதி இனங்களுக்கும் அதை என் மூலமாக காண்பிக்க போகின்றார் என்கின்ற அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளாக உருவாக வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? எப்போதுமே தேவன் அப்படி தான் பாருங்கள். ஒரு சில கூட்டத்துக்கு ஒரு சின்ன இடத்துக்கு பேசிட்டு இருப்பார். அந்த சின்ன இடத்துக்கு பேசுவது நீங்கள் நினைக்கிறீங்களா? சின்ன இடம் கிடையாது. முழு உலகத்துக்குமே அந்த வார்த்தைகள் போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அந்த காலகட்டத்திலலாம் பாட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? இல்லைங்க, ஃபாதர், ஒரு உதாரணத்துக்கு ஃபாதர் பெர்க்மன் எடுத்துங்க. அவர் ஒரு பாட்டை எடுத்து ஒரு ரெக்கார்டிங் தேட்டரில் ரெக்கார்ட் பண்ணி, அவர் யாருக்கு மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவார்? அந்த இடத்துல ரெக்கார்டிங் தேட்டரில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ரெக்கார்டிங் தேட்டரில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அதிகபட்சம் ஒரு 10 பேர் 20 பேர். எவ்வளோ பேர்? 10 பேர் இருப்பாங்கன்னா 10 பேர் இருப்பாங்க. அது மிஷின் மட்டும் எல்லாத்தையும் 20 பேர் வச்சுக்கிங்க. 20 பேருக்கு பண்ணுற ஒரு ரெக்கார்டிங்கை கொஞ்ச நேரத்துக்குள்ள 6 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் ஜனங்கள் சில இதில் அப்படியே போயிட்டே இருக்கும். சில இந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடலாம் வந்துச்சுன்னா வீவர்ஸ் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மணி நேரத்தில் அப்படி வேகத்தில் கிடுன்னு இத்தனை பேர் பார்த்துட்டாங்க, அத்தனை பேர் பார்த்துட்டாங்கன்னு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நடக்குதா? தேவன் இப்படி பண்ணுறவர். ஆக தேவ பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மூலமாக உங்களுக்கு அதிசயங்களை செய்து அதை முழு உலகத்துக்கும் காண்பிக்கும்படி கர்த்தர் செய்வார். நீ உங்களை ஏன் கூட்டி வந்திருக்கிறாரு? உங்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்கிறது மட்டும் இல்லைங்க, அது முழு உலகத்துக்கும் காண்பிக்கும்படிக்கு தான். ஆகுதான் யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை, தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். புரியுதுங்களா? இன்னொரு காரியம், உலக சரித்திரமாக இருந்தாலும் வேத சரித்திரமாக இருந்தாலும் தேவன் திறமையானவர்களையே தெரிந்து கொள்ளவே இல்லை, சாதாரணமானவர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சாதாரணமானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அசாதாரணமான வேலையெல்லாம் செய்ய வைக்கிறார். ஏன்? அதில் தான் அவருக்கு மகிமையே. இன்னும் ஒரு பிரில்லியண்டான ஒரு ஆளை கொண்டு பெரிய காரியம் நம்ம அது தெரியாதா? அது அவங்களாம் செய்ய முடியும், ஈஸியாக தெரியுங்க. ஆகதான் என்னை போல ஆளை நான்லாம் சில இடத்துல இங்கே நிற்கிறதுக்கே எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய்
எண்ணுவதற்கு நான் எம்மாத்திரம் சிலத்தில் நானே நான்லாம் ஒரு பொருட்டே இல்லை. ஆண்டவர் நீர் நினைக்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய ஆளாம் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாரும் என்னைய போல நிலைமையில தான் நீங்களும் இருக்கிறீங்க. ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு சாதாரண நாட்களை கொண்டு தான் கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை தான் கர்த்தர் செய்திருக்கிறார். நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். சொல்லுங்கள், நான் சின்ன ஆளாக இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற கடவுள் பெரியவர். ஆமென். தேவன் சில இடத்துல பெரிய பெரிய விஷயங்களை பேசும்போது நம்மளால் நம்பவே முடியாமல் இருக்கும். ஆனால் சொல்லணும், எஸ் ஆமென், நீங்கள் செய்ய வல்லவர் ஆண்டவரே. காலையில் காமிச்சல்லையா, மரத்தை வெட்டி போடுறான்றாரு மோசேட்ட, ஒன்றுமே பேசல, ஆமென் அப்படியே செய்கிறேன் கர்த்தாவே. வெண்கல சர்பத்தை உண்டாக்கி ஒரு கம்பத்தை நட்டு அதில் நிப்பாட்டு, ஆமென் அப்படியே செய்கிறேன் கர்த்தாவே. மனுஷன் மோசே ஏழை எந்த கிராசி கேள்வி, குறுகி கேள்வி, கிறுகி கேள்விலாம் கேட்கவே இல்லை. அவர் சொன்னார், ஏன் இதுக்கெல்லாம் கேட்கல அப்படி செய்ய. அவருக்கு தெரியும் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் எதற்காக செய்கிறாரோ அதை தடை பண்ண யாராலும் முடியாது. இன்றைக்கி என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏராளமான வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அது 6000மோ 8000மோ 30,000மோ 3 லட்சமோ எத்தனை வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்த நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அத்தனை வாக்குத்தத்தையும் தேவன் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நம்மளை பற்றி சில நேரத்தில் யோசிச்சுட்டு இருக்கிறோம். உங்களை பற்றி யோசிக்காதீங்க, தேவனை பற்றி யோசியுங்கள். தேவன் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி யோசியுங்கள். யோசிக்கிற இடம் எதுவோ, ஆமென், புரியுதுங்களா? நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆனால் நான் சாதாரணமானவன்னு பேசிட்டுக்காதீங்க. தேவன் உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென், புரியுதுங்களா? எப்போதுமே உங்களை குறித்து மட்டமாக நினச்சிட்டு இருக்காதீங்க. தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போகாதீர்கள். ஒருவேளை உலகத்தின் பார்வைக்கு, மக்களின் பார்வைக்கு நீங்கள் ஒரு ஆகாதவர்கள் போல, தீண்டத்தகாதவர்கள் போல, இழிவானவர்கள் போல எண்ணப்படலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய பார்வையில் நீங்கள் அப்படி இல்லவே இல்லை. தேவனுடைய பார்வையில் நீங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். தேவன் உங்களை குறித்து பெரிய பெரிய எண்ணங்களை உடையவராக தேவன் இருக்கிறார். ஆகதான் மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்று ஃபீல் பண்ணாதீங்க. தேவன் பெரியவர், எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர், பெரிய திட்டங்களோடு எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். பெரிய டிராயிங்கோட பெரிய திட்டங்கள்லாம் அந்த வேதத்தோடு காத்துட்டு இருக்கிறார். உன்னை கூட இதை பண்ண போகிறேன், உன்னை கூட இதை செய்ய போகிறேன். நான் சகலத்தையும் செய்ய வல்லவன். நான் செய்ய நினைச்ச காரியம் வாழ்வில் தடைப்படாது. ஆமென். யோபு அறிந்து வைத்திருந்தார், நாமும் நம்முடைய வாழ்வில் அறிந்து வைத்திருக்க வேண்டும். பூமி எங்கும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சொல்லணும், எஸ் லார்ட், நீங்கள் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நிச்சயம் செய்வீர், என் வாழ்வில் அது அப்படியே நிறைவேறும். எழுந்து நிற்போம், தொடருவோம். அடுத்த வாரத்தை நிறைய பேச போகிறோம். ஹல்லேலூயா. சில கசப்பான அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் போயிருக்கலாம். சில அனுபவங்கள் உங்களை அணுவாக கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல கொன்றிருக்கலாம். சாவின் விளிம்புக்கு நேராக கூட நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, மோசே தேவன் சொன்னதை அப்படியே செய்தார். மக்கள் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அதை மோசஸ் என்ன சொன்னாரோ அதன்படியே மக்கள் செய்தார்கள். அது நிமித்தமாக கசப்பான வாழ்வு மதுரமாக மாற்றப்பட்டது. இக்கட்டான வாழ்வு இன்பமாக மாற்றப்பட்டது. தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் எல்லாம் எக்ஸ்பைரி ஆனது கிடையாது, எக்ஸ்பைரி உரியது கிடையாது. அவைகள் முடிவில்லாததே.
தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்குறாருன்னா அவ்வளோதான், இந்த மாதத்தில் முடிச்சிட்டேன், இந்த வருஷத்தில் முடிச்சிட்டேன், அடுத்தது வாக்குத்தத்தத்துக்கு போ அப்படி சொல்கிறது கிடையாது. தேவன் அந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தும். ஸ்தோத்திரம் பிதாவே. இன்றைக்கு எங்களோடு பேசினீர், இதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்களை திறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்விலே நீர் வைத்திருக்கிற ஏராளமான நல்ல நோக்கங்களுக்காக, நல்ல திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை குறித்து நீர் வரைந்து வைத்திருக்கிற ஏராளமான வாக்குத்தத்தங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதிப்பதன் மூலமாக நீர் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே எங்களை ஆசீர்வதிக்கிறீர், வெற்றிக்கு நேராக திருப்புகிறீர், சுகத்துக்கு நேராக திருப்புகிறீர், நல்வாழ்வுக்கு நேராக திருப்புகிறீர், சமாதானத்துக்கு நேராக திருப்புகிறீர், பாதுகாவலுக்கு நேராக திருப்புகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இங்கே இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இதோ கண்ணை திறந்து பாரு, உனக்கு உடன்படிக்கை பண்ணுற எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன்னு சொன்னீரே. இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அந்த அதிசயங்களை வரக்கூடிய நாளிலே காணட்டும் கர்த்தாவே. அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சாட்சி சொல்லட்டும் கர்த்தாவே. உம்முடைய மகிமைக்காக சாட்சிகளை வரட்டும் கர்த்தாவே. இதுவரை கண்டிராத, கேட்டிராத, இதுவரை பார்த்திராத அதிசயங்களும் அற்புதங்களும் இங்கே இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாழ்விலும் நடக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமாதானம் குடும்பங்களில் அளவில்லாமல் வாசமாக இருப்பதாக, குடும்பங்களில் சுகம் அளவில்லாமல் வாசமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. குடும்பங்களிலே தேவனுடைய பாதுகாவல் அளவில்லாமல் வாசமாக இருப்பதாக. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நாங்கள் கேட்டோமே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் நீர் என்னென்னலாம் செய்ய இருக்கிறீரோ அதெல்லாம் தடைபடாமல் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நிறைவேறுவதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலை காணட்டும். அதன் மூலமாக நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். அதன் மூலமாக உம்மை உயர்த்தட்டும் கர்த்தாவே. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ மகிமை தாங்கி நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.